டெல்லி மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, டெல்லியிலிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையே பார்க்கிறோம். பல இடங்களில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட தற்போது வரை நிலைமை கட்டுக்குள் இருக்கிறதா? என்ன விவரம்? அண்டை மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக யமுனை நதியிலே நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலே தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் டெல்லிக்கு தண்ணீர் ஹரியானாவில் உள்ள ஹத்தினிகுண்ட் என்கிற அணையிலிருந்து திறந்து விடப்படுகிறது. ஹத்தினிகுண்ட் பராஜ் என்பது மிகவும் பிரபலமானது, அனைவருக்கும் நன்றாக தெரியும். யமுனை நதியிலே டெல்லிக்கு வரும் நீரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. ஆனால் அனைத்து இடங்களிலுமே நீர்நிலைகள் நிரம்பி இருக்கின்றன. தொடர்ச்சியாக ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மலைகளிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. இதை தவிர பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. ஆகவேதான் வேறு வழியின்றி ஹத்தினிகுண்ட் பராஜ் மூலமாக தண்ணீர் திறப்பு தொடர்ச்சியாக அதிகரிக்கப்படுகிறது. ஆகவே இன்று மாலை 5 மணி சுமாருக்கு டெல்லியிலே அபாய அளவை கடந்து யமுனை நதியின் நீர்மட்டம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் ரேகா குப்தா இன்று மதியம் 1 மணி சுமாருக்கு நதியின் கரைக்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று அங்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டறிந்தார். அங்கு தாழ்வான பகுதிகளிலே பலர் யமுனை நதிக்கு மிகவும் அருகிலே, அதாவது யமுனை நதியின் கரையை ஒட்டியே இருக்கிறார்கள். அங்கெல்லாம் நிச்சயமாக நீர்வரத்து அதிகரிக்கும் போது தண்ணீர் புகுந்து விடுகிறது. அந்த இடங்களிலிருந்து அவர்கள் வெளியேறி பத்திரமான இடங்களில் வசிப்பதற்காக முகாம்கள் அமைக்கப்படுகின்றன. அதே போல பாலங்களின் மேலேயும் முகாம்கள் அமைக்கப்பட்டு கூடாரங்களாக அங்கு அந்த கூடாரங்களிலே பொதுமக்கள் தங்கிக் கொள்ளலாம் என ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதையெல்லாம் முதல்வர் இன்று நேரிலே கண்டறிந்தார். அதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள், குறிப்பாக குடிநீர், மருந்துகள் போன்றவை எல்லாம் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக யமுனை நதியின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. ஆகவே இதனால் டெல்லியிலே பாதிப்பு இன்று மாலைக்கு பிறகு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலமாக செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் நீர்மட்டமும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விக்னேஷ், இன்று மாலைக்கு பிறகு அபாய கட்ட அளவை தாண்டி யமுனை ஆற்றில் வரக்கூடியதா சொல்லியிருந்தீங்க. இப்ப என்னென்ன அறிவுறுத்தல்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்காக? ஒன்று, ஏற்கனவே குருகிராம் பகுதியிலே நேற்று மழை நீர் வடியாத காரணத்தால் சாலைகளிலே கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இன்றும் இந்திய வானிலை மையம் அந்த பகுதிக்கும் அதை ஒட்டி இருக்கும் டெல்லி பகுதிக்கும் ஆரஞ்சு அலர்ட் என அறிவித்திருக்கிறது. ஆகவே இன்று குருகிராம் பகுதியிலே உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அங்குள்ள அலுவலகங்களில் உள்ளவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற முறையிலே வீட்டிலிருந்தே பணி செய்ய நிறுவனங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. குருகிராம் என்பது டெல்லியை மிகவும் ஒட்டியிருக்கும் பகுதி. ஆகவே அங்கு மழை பாதிப்பு ஏற்பட்டால் டெல்லியிலும் அதனால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. ஆகவே ஒரு புறம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் உத்தரப்பிரதேசத்திலே அலிகர் உள்ளிட்ட பகுதிகளிலே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதனால் டெல்லிக்கு அருகில் உள்ள எல்லைப்புற பகுதிகளிலே பாதிப்பு ஏற்பட்டால் அதன் காரணமாகவும் டெல்லியில் பாதிப்பு ஏற்படலாம். ஆகவே அங்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அந்த நடவடிக்கைகள் என்ன என்பதை டெல்லி முதலமைச்சரும் கேட்டறிந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 5 மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். இந்த 5 மாநிலங்களிலுமே என்ன பாதிப்பு ஏற்படுகிறதோ அதன் தாக்கம் டெல்லியிலும் தெரிய வரும். ஆகவே அங்கெல்லாம் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன என்பதையும் தொடர்ந்து கேட்டறிகிறோம் என டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில்தான் வட இந்தியா முழுவதுமே தற்போது மழை பாதிப்பு காரணமாக தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே டெல்லியிலே பலமான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றன. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.